பாரு என்கிட்ட இருக்குது பாரு, சொந்தக்காரி என்கிட்ட இருக்குது பாரு அப்படின்னு சொல்றதுக்காக போடாதீங்க. நான் சொல்றேன், அந்த ஜுவல் எத்தனை நாள் உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படிக்கு பெருமைக்காக போட்ட நிறைய பேருடைய ஜுவல் அப்ப போடும்போது மட்டும்தான் கழுத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது அவங்க கழுத்துல இல்லை. நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு ஒரு கார் தந்தாரா, சந்தோஷம், அந்த கார்ல அழகா டிராவல் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த காரை யாரோ ஒருத்தரை வெறுப்பேத்தணும்னு சொல்லி, யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி நான் ஒன்னும் உன்னை விட சளைச்சவன் கிடையாது பாரு பாரு அப்படின்னு பெருமை காமிக்கிறதுக்காக கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னு சொன்னா, நான் நம்புறேன் அந்த காரு உங்கள்கிட்ட எவ்வளவு நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்க மாறக்கூடாது பிரதர், நீங்க மாறக்கூடாது சிஸ்டர். எவ்வளவு நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை பல மடங்கு பிளஸ் பண்ண போறாரு. எவ்வளவு வேணாலும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சா நீ இன்னைக்கு இருக்கிறது மாதிரி அன்னைக்கு இருப்பியா? அப்படி ஒரு வாக்கு நீங்க ஆண்டவர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? இப்போ இதுக்கு இன்னொன்னு வார்த்தை சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம இருந்தீங்கல்ல, இப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்ல, நீங்க பழையது மாதிரி இருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? இருந்தா இப்ப நான் சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது உங்களுக்கு தான். யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை போய் நிப்பாட்டுவாரு.